நல்லது. எப்படி பெங்களூரு சிஎஸ்க்கும் போட்டியா விளையாடுனாங்க பாத்தீங்களா? ஆமா 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 ஆமா. வேலியில போற ஓனான வேட்டுக்குள்ள உள்ளத்துக்கு போட்ட கதையாச்சு பெங்களூர் சிஎஸ்கே மேட்ச். கரெக்டா? அதை விடுங்க. ஆஹா, நீ பெங்களூர் ஃபேன் தானே? ஆமா, அதனாலதான் ஒட்டுமொத்த கோவலமுக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. இங்க ஃப்ரெண்ட்ஸ் சிசி கோவலம் வெர்சஸ் கோல்டன் ஹவுஸ் பி கோவலம் மாதா கோயில். 2 கோவலம் டீம், 2 ஹோம் கிரவுண்டை சேர்ந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இங்க விளையாட போறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் சிசி வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை நீங்க கிரிக்கெட் பால் மேட்ச் வைக்கல வச்சிருந்தா இந்த டீம்ல ஒரு பிளேயர் ஆடி இருக்க முடியாது. யாரு? தோ நான் சைக்கிள்ல நின்னுட்டு இருக்காரு ஸ்டைலா. அததான் நானும் கேட்க வந்தேன். அவரோட ஹேர் ஸ்டைலுக்காக அவரோட பேரை சொல்லுங்க. அவரோட பேர் என்னப்பா? கார்த்திக். கார்த்திக் சூப்பரா இருக்கு பாருங்க, ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்கு. ஆமா, என்ன ஹெல்மெட் மட்டும் போட முடியாது. ஹெல்மெட் போட தேவை இல்லை. ஓ அப்படின்றீங்க? ஆமா, அவருக்கு சேஃபா அந்த முடியை பாதுகாத்துறோம். ஸ்ப்ரிங் மாதிரி பால் மண்டையில பட்டி எகிரின்றீங்களா? ஸ்விங் என்ற ஒரு டெலிவரி மாதிரி ஸ்ப்ரிங் என்ற ஒரு ஹேர். சூப்பர் மாம்ஸ், செம்ம அழகா சொன்னீங்க. இந்த நேரத்துல நான் சைக்கிள் இருக்கிற அவர் அந்த பிளேயர் ரொம்ப அம்பையர் வந்து டிசிஷன் கொடுத்து நிறைய கஷ்டப்படணும் ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது. அப்படியா? ஆமா, வைடு அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குது கஷ்டம் தான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டான்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக முயற்சி தான், பட் எட்ஜ் அவுட் சைடு எட்ஜ் ஓவர் பவர் பிளே. அதனால பேட்டை விட்டுக்கினே இருப்போம். இப்ப கார்த்திகியம் இல்லனா லேகியம் லேகியம், ஏன்னா பவர் பிளேனா அப்படிதான். இப்ப கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக். என்ன பண்ணுவார் இவரு அப்படின்னு பார்க்கலாம். பாப்போம். ஹேர் ஸ்டைலுக்கு ஸ்டைல் அடிப்பாரு பாருங்க. நான் சொல்றேன் இந்த பால் தூக்கி அடிக்கிறாருன்ற பாப்போம் மாம்ஸ். ஆஹா, எந்த நேரத்துல வாய வச்சீங்கன்னா போடு. அவங்க பாத்தீங்க ஸ்டெப் பாத்தீங்களா, லைட்டா அந்த டெலிவரியா டிக்கி பண்ணாரே பாருங்க. ஆமா ஆமா ஆமா. சோ வெல் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பால் ஆக்சுவலா கொஞ்சம் லேட்டா ஆடிட்டாரு மாம்ஸ். பால் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் ஆடினாரு. இல்ல, அது தப்பு. நம்ம மேல நிறைய புகழ்ச்சியை கொட்டிட்டோம். சோ அதுல இருந்து மீண்டெழுந்து வரதுக்குள்ள பால் வந்து போச்சு. ஓ அப்படி சொல்ல வரீங்களா? நிச்சயமாக. பாருங்க இந்த டெலிவரி பாருங்க. சோ ரெண்டுமே கோவலம் டீம் விளையாடுது. அதுதான் இந்த ஸ்பெஷல். கரெக்டா? ஆமா மாம்ஸ். எஸ், எது ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். எஸ். ஆனா எனக்கு கார்த்தி நல்லா அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓடுங்க கார்த்தி, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உனக்கு மட்டும் ஆசையா இருக்கும், அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஆசையா தான் இருக்கும். மிஸ்டர் கார்த்தி, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கா? ஓகே. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா அந்த ஹேர் ஸ்டைலுக்கே மரியாதை இல்லையா? இத பார்த்துட்டு தான் நீங்க முடி வளர்த்தீங்க போல. அப்படிலாம் கிடையாது. அப்படிதான் சொல்லி தான் பாருங்களேன். அப்படி சொல்லி பாத்துறேன். என் வைஃப் நான் பாத்துட்டு இருக்காங்க லைவா. அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அவ்வளவுதான். அடுத்த பந்து ஒரு ஷார்ட் பிச் பால். ஸ்ட்ரைட்ல தூக்கிலாம் அடிக்கல, தரையோட அடிச்சிருக்கார். சிங்கிள் மட்டுமே. நல்லா இருக்கு. ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த டோர்னமெண்ட்ல ஃபுல்லாவே நான் லோக்கல் டீம்ல பாக்குறேன். நிறைய பிளேயர்ஸ் விளையாடுவாங்களான்னு தெரியாமலே இருந்தேன். விளையாடுறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் உண்மையிலுமே. இந்த கிரிக்கெட்டுக்கான மோகம் எந்த நேரத்துல வரும்னு சொல்றது இந்த டோர்னமெண்ட் தாங்க அது ஒரு சக்சஸ்ஃபுல். கண்டிப்பா மாம். அதுவும் நீங்க முக்கியமா இவ்ளோ டீம் வந்து இவ்ளோ ரெஜிஸ்ட்ரேஷன், இத்தனை டீம், இத்தனை பிளேயர்ஸ் அந்த காரணம் லப்பர் பால்ல வெச்சது மட்டும்தான். லப்பர் நிச்சயமாக. இது கிரிக்கெட் பாலா இருந்தா ஒரு 60 50 60 டீமா தான் இருக்கும். ஆமா. சோ அதுல ஸ்பார்டன் தான் சாம்பியன் ஆகும்னு சொல்லிட்டு சிம்பு சொல்லிட்டு போனாரு. அப்படியே கங்கணம் கட்டிட்டாங்களா? அடுத்த வருஷம் கண்டிப்பா ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் ஆனா வெச்சிருவாரு. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது அவருக்கு ஊக்கமா இருக்கும். அண்ட் ஆனா நீங்க என்ன கிரிக்கெட் பால் நடத்துங்க, ஃபுட்பால் நடத்துங்க, என்னன்னா நடத்துங்க, ஆனா இந்த லவர் பால் கிரிக்கெட் வருஷம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு சுந்தரன். ஆமாங்க, ரப்பர் பால் அடிக்கடி வச்சாதாங்க நாங்க லவர் பாறையில லவர் பார்க்க முடியும். அங்க பாருங்க ஒரு லவர்ஸ் போறாங்க. ஆமா மாம், ஒரு பேட்டி எடுத்துருவோம் அங்க போயிட்டு. வேணாம் மாம்ஸ், வேணாதா? அவங்க பீஸ்ஃபுல்லா நம்ம ஏன் கேட்கணும்? நான் கூட ஒரு லவர் பேட்டி எடுத்தேன், எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்து பேட்டி எடுங்க. நாங்க பின்னாடி போயிட்டு கழுவி ஊத்துறாங்க, அது தெரியுமா? அதான் கண்டுக்கூடாது. அண்ட் சுந்தரண்ணா, நீங்க இருக்கீங்கன்னு தெரியும். காலையில எங்க மாம்ஸ் கடலை பார்க்க வந்த ஒரு ஆண்டி கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தாரு. அவங்க ஆம்பூர்ல இருந்து வந்தாங்க. எவ்வளவு அழகா இந்த கோவலம் பீச் இவ்வளவு அழகா இருக்குமான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்க வந்த பிறகுதான் தெரியுது இது கோவலமா இல்ல கோவாவான்னு கேட்டுட்டு போனாங்க. அது உங்க சட்டையை பார்த்துட்டு கன்ஃபியூஷன். சங்குமார் அண்ணா, எஸ், நீங்க அந்த பாறைக்கு ஒரு பேர் வச்சீங்க. என்ன பாரு அது? இது நான் சொல்றேன். அவர் சொல்லுவாரு. ஐயோ மறந்து போச்சு. கப்பல்ஸ் பாறை. கப்பல்ஸ் பாறை. கப்பல்ஸ் பாறை. எஸ். எதுக்கு இந்த திடீர் டவுட் உங்களுக்கு பிரகான? அவரு என் வாயை கிளறாரு. ஓ ஆமா,
சோ அடுத்த பால். காலையில இருந்து கிளைமேட்டுக்கும் வெதர் ஃபோர்காஸ்டுக்கும் இப்ப இருக்கிற கிளைமேட் வெதர் ஃபோர்காஸ்டுக்கும் சோ மெனி டிஃபரெண்ட். ஹரி அம்பேர்ஸ்க்கு ஜாலி. ஆஹா 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 கேட்சா சிக்ஸாங்க. சிக்ஸ் அரே வா சரியான அடிச்சிருக்காரு. அடிச்சாரு பாருங்க சிக்ஸ். சும்மா லைட்டா தட்டின மாதிரி தாங்க இருந்துச்சு. எஸ் ஆஃப் கோர்ஸ் அருண் அவர்கள் ரொம்ப சூப்பராவே ஒரு 6 ஓட்டங்கள் எடுத்தாரு. ஒரு அடி அடிச்சாருன்னா பாரி தாண்டுமா தெரியல. யார் அந்த அதிர்ஷ்டசாலி, முதல் அதிர்ஷ்டசாலி? ஆஹா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல தூக்கி விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பால் ஸ்பின் போட்ட மாதிரி இருந்துச்சு. டர்ன் ஆச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆங்கிள் இருந்து அதெல்லாம் தெரியலமா. அதுல ரிஸ்ட் பாக்கும்போது அப்படி இருந்துச்சு. ஓஹோ எஸ் மறுபடியும் ஒரு கிளாசிக் ஸ்டைல் கொண்ட பிளேயர் இருக்கார். கிளாசிக் கார்த்திக். கிளாசிக் கார்த்திக் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு 6 விட்டாருன்னு வெச்சீங்களா அவர் பேசினது கொஞ்சம் மனசாரசலா இருக்கும். அடிக்க மாட்டாரு. இப்ப பாருங்க அடிக்கல. வைடா அகல பந்து. உதிரிகள் உங்களுடைய பரம எதிரிகள். ஆமா மாம்ஸ். எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த நேரத்தில் 5 ஓவர்ல கொடுக்க கூடாது. பார்பர் ஷாப்ல ஃபர்ஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வெட்டு வெட்டினாருங்க. சூப்பர் சூப்பரா வச்சிருங்க. என்ன ஷாட்டுங்க இது. மறுபடியும் ட்ரை பண்ணாரு. யாரா போடுறா. கடைசியா போட்ட பாடலை நாங்கள் கார்த்திக் டெடிகேட் செய்கிறோம். டெடிகேட் செய்யுங்கள். உங்களோட பிரெடிக்ஷன் ஸ்கோர் என்னவா இருக்கும்? இப்ப ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 2 6 12. அதுக்கு முன்னாடி ஒரு 3 15 ஒரு சிங்கிள் 16. சோ ரெண்டாவது ஒரு நடந்துட்டு இருக்கு. 16 ரன் வந்துருச்சு. 17 வரல. 17 ஓட 1 18. சூப்பர். சோ என்னோட பிரெடிக்ஷன் ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 59. 59. அது ஒண்ணு மட்டும் சொச்சம். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் சொச்சம் வச்சு தான் சொல்லுவேன். சொச்சம் வச்சே சொல்றியா? ஆமா. சாப்பிடும்போது மட்டும் சொச்சம் வைக்க மாட்டேன். அதெல்லாம் கழிச்சு நக்கிரும். ஆஹா ஆஹா என்னங்க பாதி பிச்சில் குத்துனாருங்க பந்து. ஆனா அதை மாட்டி கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா ஆஃப் சைட்ல சூப்பரா போய் வந்துருவான். நீங்க ரெண்டாவது ஓவர் முடிவோட இருக்கு. ரெண்டாவது ஓவர் முடிவுல ஸ்கோர் 19க்கு நோ லாஸ். 19க்கு நோ லாஸ். ஆமா மாம்ஸ். சோ இங்க நீங்க பார்த்து கண்டு கழித்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கி கொண்டிருக்கும் கோவளம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1. அண்ட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் டோர்னமெண்ட்டும் இருக்கு. அண்ட் இப்போ பாட்டி இப்போ டிஜே அரே வாங்க இங்க வந்துருங்க. புரியல. இங்க வந்துருங்க வாங்க. இதோ வர ஏன்னா 2 டீமும் கோவல டீம். அதனால ஜாலியா இருக்க தப்பே இல்ல. ஜெயிச்சாலும் ஒரு டீம் கோவல டீமா தான் இருக்கும். ஆஹா ஆஹா. சோ பேட்டிங் பொசிஷனை மாத்தி அடிக்கலாம். கனெக்ட் ஆயிருந்தா நிச்சயமா 6 தான் இருந்திருக்கும். இப்போ அருள் அவர்கள் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அடுத்த பால் பிக் பண்ணி தூக்கி இருக்காரு ஃபீல்டர் மேல. பிடி கேட்ச் பிடி. நீங்க ஆடியன்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கிரவுட் இருக்கு. ஏன்னா 2 கோவலம் டீம் வரிசையா கோவலம் இல்ல ஒரு கோவலம் விளையாடுனாலும் கிரவுட் இருந்திருக்கும். அதுதான் நான் சொன்னேன். ஒரே நேரத்துல 2 கல்யாணத்தை வச்சு நம்மள வதிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இப்ப நடக்குது. அதாவது இந்த சன் டிவி விஜய் டிவில ஒரே நேரத்துல நல்ல சீரியல் 2த்துலயும் போடுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி 2த்துலயும் ஒரே நேரத்துல விளம்பரமும் போடுவாங்க. ஏன்னா தனித்தனியா பிரிச்சு போட்டுருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இதுல 2மே வந்து குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் வரல. சோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாம போச்சு. விடுங்க பரவாயில்ல. பாத்துட்டு வந்து கரெக்டா போட்டுட்டாங்க. எஸ் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் வெரி குட். அடி வாங்குறதுக்கு ரெடியா இருங்க. எதுக்கு? வாங்க. வந்துட்டேன். இந்த மாதிரி உங்க டீம்ல தண்ணிலாம் எடுத்துட்டு போயிருக்கீங்களா? தண்ணியா? ஆமா. நிறைய குடிச்ச வாய்க்கு தண்ணி குடுங்கன்னு சொல்லுவாங்க தெரியாதா? தெரியும். இப்ப மொத்த புண்ணியமே ஓனர் அவருக்கு தான். அப்படியா? ஜெயிச்சாலும் அவருக்கு தான். சூப்பர். என்ன தண்ணி கொடுத்தாருல, அதே ஒட்டுமொத்த திட்டம் ஒண்ணு வாங்குவாரு. ஒருவேளை அது 6 யாருக்கு தண்ணி கொடுத்தா பாருங்க, ஃபீல்டிங்கா பேட்டிங்கா? பேட்டிங்க்கு 6 அமைஞ்சதுன்னா அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும். ஒருவேளை பாஷையில சொல்ற மாதிரி அது கிடைக்கும். அது ஏதோ ஒண்ணு விடுவான். பேக் டு தி கிரிக்கெட். என்ன அங்க ஒரே குச்சம் குழப்பமாக இருக்கிறது?
2 ஓவர் முடிவுற்ற நிலையில் 19 ரன் அடிச்சிருக்காங்க. எஸ். இப்போ இந்த ஓவர்ல இன்னும் எத்தனை பால்னா இருக்கு? எத்தனை பால் இருக்கா? ஆமா 3 ஓவர் தான இருக்கு. இந்த ஓவர் முடியுதுக்கா? ஓ 2 ஓவர் முடிஞ்சிச்சா? 2 ஓவர் முடியுது. அதுதாங்க தூய தமிழ்ல சொன்னாரு. என்ன இங்க இருக்கறியா என்ன? இங்க தான். உன் உடம்புக்கு மட்டும் தான் இங்க இருக்குது. உன் நினைவெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஆமா மாம்ஸ், எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, அங்க நினைச்சிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து 15 நாள் ஆச்சு. வைடே இல்லையா? நம்மளோட கிளாசிக் கார்த்திக் தான் சைக்கிள்ல இருக்காரு. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி காத்தடிக்குது. ஏன்னா அவர் பின்னாடி காத்தடிக்குது. அவர் முடி பாத்தீங்கன்னா மூஞ்சி தூக்கிட்டு இருக்கு. ஸ்கொயர் லெக்ல தூக்கி அடிச்சாருன்னா கபிள்ஸ் பார்க் அங்க போய் அங்க போவோம். சொல்லி சொன்னேன் அதே இடத்துல அடிச்சாரு பாருங்க. நல்ல ஆக்ஷன் பாத்தீங்களா? நல்ல ஆக்ஷன். சோ சூப்பரான ஒரு 6 டிஜே. இருங்க சங்கதி சொன்னா அல்லே டிஜே சரியில்லை பாட்டு சரி வாங்க அங்க கிட்ட போயிடலாம். நீங்க ஐயோ என் மைக் சிக்னல் கட்டாதுப்பா. என்னங்க நடக்குதுங்க? 2 ரன் ஓட்டாங்க. அதாவது ஸ்ட்ரைக்ல இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஃபர்ஸ்ட் நீ வா அப்புறம் நான் ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு டேஞ்சர் அண்ட் அவர்ன்றதுனால மாத்தி விட்டா. ஓ சேஃபர் சைடு பாக்குறாரு அவரு. ஆமா ஆமா ரொம்ப நல்ல மாதிரி. சோ அங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல என் ஃப்ரெண்ட் அருள் இல்லனா சான் யாரனா இருந்தீங்கன்னா வேற மைக் அந்த கருப்பு கலர்ல ஃபுல்லா இருக்கும்ல அந்த மைக் எடுத்துருவாங்க. இது சிக்னல் லைட்டா கட் ஆகுது தூரமா போனா. கொண்டு வாங்க சீக்கிரம் கொண்டு வந்து கொடுங்க. எங்கடா இருக்கு? 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் 28 ரன் அடிச்சிருக்காங்க. இது ஃபுல்லா கருப்பா இருக்குமாமே. உங்ககிட்ட கேட்கணும். ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை மிஸ்டர் அழகு 28 நினைக்கிறேன். 28 என்ன ப்ரெடிக்ஷன் ஸ்கோர்? என்னோடது 59. ஆனா வருமான்னு தெரியல. 28 50. உங்களுதா? ஆமா எனக்கு 50. லெக் சைடுல ஒரு கிளாசிக்கான ஒரு ஷாட் இன்னும் பவர் கொடுத்து அடிச்சிருக்கலாம். ஆனா கேட்சா மாறதுக்கான வாய்ப்பும் இருந்தது. சோ நல்ல டிசிஷன். கார்த்தி வந்ததுல இருந்து நாங்க உங்களுக்கு பில்டப் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க அடிங்க. ஒரு 6 தான் இதுவரை அடிச்சிருக்கீங்க. இந்த பக்கம் பின்னாடி இருக்கேன். ஒரு அச்சரா இருக்கும். யார் அடிச்சது? கார்த்தி வேற யாரு? கார்த்தி. ஆஹா வா கார்த்தி வா கார்த்தி. இல்லைங்க ஒரு நல்ல ஃபெமிலியரான பிளேயர் இல்ல, ஒரு நாட்டுக்கு அரசன் இல்ல, அவர் தான் ஒரு மன்னர் இல்ல, அவர் ஒரு பிரபலம் அப்படின்னு நடந்து போகும்போது அவர் காலில் இருந்து மண் எடுப்பாங்க வச்சுக்கலாம். நம்ம கார்த்திக் என்ன எடுப்பீங்க? கார்த்திக் கிட்ட இருந்து நான் ஒரு போட்டோ வேணா எடுப்பேன். அழகா இருக்காரு. சோ இந்த மேட்ச் லோ ஸ்கோரிங்கா ஹை ஸ்கோரிங்கா இல்ல ஒரு மீடியமான ஸ்கோரிங்கான்னு பார்க்கணும். போன தடவை இதே பால் கொஞ்சம் ஸ்லோவா ஆனாரு, இந்த தடவை ஃபாஸ்டா ஆனாரு, கேட்ச் அவுட். மொதல் விக்கெட் இழந்திருக்கிறாங்கப்பா.
லால் மியூசிக். ஆஹா 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 சூப்பரா பிடிச்சிருக்காரு. 3 தடவை விட்டு 4வது தடவை வந்து கேட்ச் பிடிச்சிருக்காருங்க கீப்பர். அடுத்த விக்கெட் விழுந்திருக்கு. இப்ப அடுத்த பாட்டு ப்ளே பண்ண போறாங்க. முன்னாடி டிஜே உங்ககிட்ட ஒண்ணு சொன்னோம், அதை இப்ப பண்ணுங்க. ஜெயிலர் 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 கிட்ட ரகசியம். விக்கெட் எப்படி கிளாசிக் கார்த்திக் அவுட் ஆயிட்டாருங்க. நம்மளுடைய கோவில் 2024 பீச் கிரிக்கெட் டீம் சீசன் 1 டிஜே ப்ளீஸ் ஆஃப் இதுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்மளுடைய கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்கள் வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுடன் இணைந்து நம்மளுடைய துபாய் நண்பர் திரு மொய்தீன் பாய் வருக என்று வரவேற்கின்றோம். இந்த மேட்சை பார்க்கறதுக்காகவே ஸ்கோர் டீமின் ஒரு அங்கமான ப்ரெடிக்ஷன் எல்லாம் கரெக்டா கொடுப்பாரு. அப்படி கரெக்டா சூப்பரா ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ணுவாரு. சூப்பர். மொய்தீன். ஓகே. நம்ம ரஜினி படம் அந்த மொய்தீன் மாதிரி. ஓகே. லால் சலாம் மொய்தீன். படமே பார்க்கல மாம்ஸ். படமே பார்க்கல. என்ன பண்றேன் நான் பார்த்தேன் நான் பார்க்கல. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். இது மலைக்கும் சலாமா? என்னது இது? நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான். சரி சலாம். வாங்க. வாங்க பாய். பாட்டே போடுறா. One of the sponsor of the STS Foundation tournament. வயசானாலும் அந்த ஸ்டைலும் அழகும் உங்களை விட்டு போகல பாய். அவர் பக்கத்துல மாதிரி வாசனையா இருக்குப்பா. நல்லா சென்ட் ஏதோ ஜவ்வாதான் என்னன்னு தெரியல. துபாய் சென்ட்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. வைடு குத்துக்கிறாங்க இங்க. சோ ஸ்கோர் நானே அழகண்ணே. ஐயா அழகு. ஒரு நிமிஷம். எத்தனை? ஓகே 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 ஓகே. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 37. 4 ஓவர் முடிவுல 37. இன்னும் 6 பாலுக்கு எவ்வளவு அடிப்பாங்க? கண்டிப்பா 40 வந்துரும். 45 50 தொடுவாங்களா பார்க்கலாம். சோ இங்க மாம்ஸ் 4 ஓவர் முடிவுல 37 ஸ்கோர். 37. ஆமா மாம்ஸ். நான் சொன்னேன் என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்க? 45 சொன்னேன்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படி வர்றா புளூராருட்டு மாம்ஸ். வேற ஸ்கோர் சொன்னீங்க நீங்க. 50 சொன்னார் மாம்ஸ். 50 சொன்னாரு. இல்ல 45 50 ரொம்ப டீசன்ட் ஸ்கோர். ஒரு குட் ஸ்கோர்னே சொல்லலாம். கண்டிப்பா 40 தொட்டுருவாங்க. சரி எனக்கு என்ன ஒருத்தனா கார்த்தி அவுட் ஆயிட்டாரே. எங்க அவரு? கார்த்திக் அவுட் அடிஷாமே உட்கார்ந்துறாருல. நான் ப்ரோ நீங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்ச ஃபீல்டிங் வருவாரா? ஆமா. ஹைட் ஆபத்தல எடுத்துக்கோ. சூப்பரா. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படியும் பிரபலமா ஆயிடுவாரு இன்னும் 2-3 வருஷத்துல. ஆமா முடி நிறைய வச்சிருந்தாலே ப்ராப்ளம் ஆயிடுவாங்க. சொல்ல நம்ம யோகி பாபு, விஜய் டிவி புகழ் அந்த வரிசையில நம்ம கோவலம் கார்த்தியும் வந்து பார்த்தனா ஒரு பெரிய பிரபலம் ஆகணும்னு சொல்லி. ஆமா வீணா போன சங்ககுமார் கூட முடி தான் வச்சிருக்கான். அது சுருட்ட முடி தான் நாங்க பேசிட்டு. சுருட்ட முடி. 4 ஓவர் முடிவுல 37ங்க. 4 ஓவர் முடிவுல 37. சோ லாஸ்ட் ஒரு ஓவர். பேட்டிங் எங்கன்னு பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஏர்ல. அகைன்ஸ்ட் ஏர்னா ரொம்ப டஃப்பான விஷயம். சோ பாலாஜி
நல்ல போலருங்க பாலாஜி, நல்ல போலரு. அப்படியா? அவர் தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ என்னங்க போதுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சா? போருங்க. ஆக்சுவலா இது வந்து அவர் ஹூப்பர் கட் அடிச்சிருந்தாங்க. ஜில்லா என்றும் அடுத்த மேட்ச்ல எல்லாம் தெரிய போகுது. அடுத்த மேட்ச் பயங்கரமா இருக்க போகுது. சோ அடுத்த ஒரு மேட்சுக்காக தான் காலையில இருந்து நான் டான்ஸே ஆடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கறியா? ஆமா. ஓகே. ஆப்போசிட் டீம் ஊரு பூஞ்சேரி. அவங்க நல்ல டீம் பா. ஆமா மாம்ஸ். ஐயோ செம்ம ஷாட் அடிச்சிருந்தா, பட் கரெக்டா கனெக்ட் ஆகல. எக்ஸ்ட்ரா கவர்ல அப்படி தூக்கி விட்டு இருந்தா கூட ஒருவேளை, ஏன்னா இது பவர் பிளே. சோ இல்லங்க, அப்படி தூக்கி விட்டாலே போதும். ஏங்க பாருங்க, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபீல்டர் இருக்க லெக் சைடு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆஹா, ஃபீல்டர் இல்லன்றது இப்பதான் சொன்னோம், அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. கரெக்ட். ரெண்டு ஓடுங்க. ஹெசிடேஷன் இருக்க கூடாது. ஓடணும்னு முடிவு பண்ணிட்டா ஓடிரணும். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம்னா உங்க பேச்சை நீங்களே கேட்க கூடாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 ஓவர் முடிவு விட்டுருக்கு. 5 ஓவர் முடிந்த நிலையில ஸ்கோர் என்ன? 44. ஒரு குட் ஸ்கோர். நிச்சயமாக ஒரு 3 மினிட்ஸ் பிரேக். இந்த பாடலிலே அடுத்து வரக்கூடிய லைன்கள் எல்லாமே கருத்துள்ள லைன்களா இருக்கும். டைம் இருந்தா வீட்டில் போயிட்டு யூடியூப்ல ப்ளே பண்ணி கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்டிங் பண்ணி 44 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் அடிச்சிருக்கிறாங்க. எந்த டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா அழகண்ணே அந்த பேப்பர் அங்க இருக்கானே பார்த்து சொல்லுங்கண்ணே. கோவலம் தான் பேட்டிங் அண்ட் கோவலம் தான் பவுலிங். பேர் மட்டும் மாறும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சிசி தான் பேட்டிங் பிடிச்சாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் சிசி வந்து பாத்தீங்கன்னா 44 அடிச்சிருக்காங்க. பவுலிங் கோல்டன் ஹார்ஸா? ஹார்ஸ். அப்ப தங்க குதிரை. ஓகே, தங்க குதிரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 45 அடிக்கணும் 30 பால்ல. என்ன நினைக்கிறீங்க அழகண்ணே, அடிச்சிருவாங்களா? நீங்க நான் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்குமே அதான் ஒரு சைடா தோணுது. ஆனா இருந்தாலும் கார்த்தி ஒருத்தருக்காக நான் வந்து பவுலிங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன். வந்து கேட்கல அப்படிதானே? ஆமாப்பா, தலையெழுத்தா? அது தலையெழுத்து இல்லைங்க, மண்டை எழுத்து. உங்க மண்டைக்கு மேல இருக்க அந்த முடி தான், அந்த பதறு தான் எங்களை அட்ராக்ட் பண்ணிருச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ இங்க 2 பேட்ஸ்மேன்ஸும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலா ப்ராமிசிங்கா இருக்காரு. ஷூ மட்டும் போட்டிருந்தாருன்னா நம்ம ரோஹித் சர்மாக்கே டஃப் கொடுத்துருப்பாரு.
யார் உங்களை தான் சொல்றேன், அவரை கை காட்டுறீங்க உங்களை என்ன அவர் என்ன? ஓ மண்ணை தூக்கி போட்டு பாக்குறாப்லையா விண்டா? இந்த மண்ணோட மைந்தன்னு சொல்றீங்களா? வெறுங்கால விளையாடுறாரா என்னன்னு சொல்றாரு. வந்து டாஸ்க்காக ஸ்கோப் கோவளமும் பூஞ்சேரி 11 ரெண்டு பேரோட கேப்டனும் உடனடியா ஆவாங்க. பூஞ்சேரி 11 எப்பா எப்பா இங்க பயங்கரமான வார்ம் அப் செஷன்ல வருதுப்பா. சோ சிறப்பா இல்லாத இடுப்பை வளைச்சு வளைச்சு நம்ம புனிதன் அண்ணன் மாவாட்டி நிகராப்புல. அங்க என்ன இருக்கு, கிரைண்டர் மாதிரி இருக்கு அது, அதுல நீங்க மாவு அரைக்கணும், ஆட்டக்கூடாது. அண்ட் நம்ம சுந்தர் அண்ணன் கழுத்துக்கு வார்ம் அப் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இங்க போ அங்க போன்னு கழுத்தை திருப்பி திருப்பி சொல்லணும்ன்றதுனால. யார் பார்த்து குனிஞ்சு நிக்கிறது? ஆரஞ்சு கலர் கேப்பு தெரியல. எல்லாரும் அப்படி இப்படி கையை காலை ஆட்டி நாங்களும் வார்ம் அப் பண்றோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா அப்படிதாங்க இருக்கு எனக்கும். மொதல் 6 அந்த பெண்டல வந்து அடிச்சிருக்காங்க 6 வட்டங்கள். டிஜே என்னாச்சு உங்களுக்கு? காலையில இருந்து இந்த பாட்டை ஒரு 12 தடவை ப்ளே பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா புது பாட்டா ஃப்ரெஷ்ஷா போடுங்க. ஏன்னா இந்த மேட்ச் செகண்ட் ஹாஃப், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. ஃபுல் வைப்ல நம்ம போறோம். காலையில இருந்து பாயிண்ட் வரட்டும்ன்ற மாதிரி 3 மணிக்கு மேலதான் நான் நல்ல பாட்டுலாம் போடுவேன்னு சொல்லிட்டு காத்துன்னு இருந்தாப்புல. மணி 3 ஆயிடுச்சா? 4 ஆக போகுது. ஒழுங்கா நல்ல பாட்டு போடுங்க. சோ இங்க ஒரு ஸ்கோர் வேணுமா? நான் ஸ்கோரா டிஆர்எஸ் பார்த்து சொல்லுங்க அழகண்ணா. பார்த்துட்டு இருக்கேன். ஓகே டிஆர்எஸ்ஸா? டிஆர்எஸ் காத்துல ஸ்டம்ப் வந்துச்சு ப்ரோ. ஓஹோ ஓகே ஓகே. எல்லாருமே மார்னிங்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்ச் அடுத்ததா வருது. ஹரி அதை பத்தி சொல்லுங்க. கூல் ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஹாப்பி என்னாச்சின்னு சொல்லிட்டு நம்ம சேன் போயினுங்கிறாப்ல. நீங்க பவுலிங்ல வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தாச்சா, இவர் டிஷர்ட் புஷ்னு ஓடி வரதுல நான் இவர் தான் பவுலர் நினைச்சிட்டப்பா. ஏமாத்திட்டீங்கல்ல என்ன? இரு ஒன்னு அப்புறம் வச்சுக்கிறேன் ப்ரோ. இங்கெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்த பால் செகண்ட் ஓவர் இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர். முதல் 6 தான் போயிருக்குது. ரெண்டாவது பால் மறுபடியும் ஒரு ஷார்ட் பிட்ச், மறுபடியும் அடிச்சிருக்காரு. சேம் ரிசல்ட் 6 ரன்கள். ஓ நல்ல டெலிவரிங்க. இதுதாங்க நீங்க ஃபர்ஸ்டே போட்டுருக்கணும். ஷார்ட் பிட்ச் போட்டதுனால தான் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அழகா 2 பால்ல 12 ரன்னு. அங்க பாத்தியா இல்லையா டாட்ஜிங்க? என்ன அம்பையர் ரிஃப்ளெக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பாவம் பிடிச்சிருக்கலாம்ல. ஒரு பாரு எவ்வளவு தூரம் ஓடி போய் எத்தனை வர்றாரு. ஓடுங்க 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 ஓடுங்க. குத்தி எகிரிருச்சு.
என்னதான் கீப்பர் ட்ரை பண்ணாலும் அவரை தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி போயிருக்கு. மொத ஓவர்ல 4 பால் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 பால் மீதம் உள்ளது. மறுபடியும் ஒரு ஷார்ட் பிட்ச், மறுபடியும் ஒரு 6. திஸ் டைம் பேட்ஸ்மேன் வேற ஆரே. அதேதான் பவுலிங் டீமுக்கும். அச்சோ 6 அடிக்கிறாங்களே. என்னபா நோ பாலா? எஸ் நோ பால். பிச்சியோட எட்ஜில் பால் குத்தி போயிருக்குது. டுபு ஃப்ரீ ஹிட். அம்பையர் ஒரு 4-5 தடவை சுத்துங்க, என்ன ஒரே தடவை சுத்திட்டு விட்டீங்க? அப்படிதான் ஹெலிகாப்டர் ஓட்டணும். அதே ஒரு ஸ்டெப்பா மாத்தி நம்ம லோகேஷ் ஆடுவா. இப்படி என்ன லோகேஷ் இப்படி ஆடுவோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஓவர் முடிவடைஞ்சிருக்கு. ஓவர் முடிவில் ஸ்கோர் கண்டிப்பா 20+ இருக்கும். அதுக்கண்ணா சொல்லுங்க ஸ்கோர் சொல்லுங்க. 20 ரன். கரெக்டா 20? ஆமா. ஆஹா, என்ன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அண்ட் 20 ஓவரோட மொதல் ஓவர் முடியுது. இன்னும் 25 ரன் தான் வேணும். அண்ட் டிஜே புட் த பாட்டு. லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கல்ல, அது ஆக்சுவலா அவங்க அவ்வளவு வேகமா அடிச்சு விண்ட் லைட்டா எனக்கு என்ன டிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு பாதிக்காத மாதிரியா இருக்கு? ஆமா, இல்ல பாதிச்சது. அதையும் தாண்டி அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி பால் போயிடுச்சு. வைடு வேற, எக்ஸ்ட்ரா ரன். ஷார்ட் பிட்ச். ஐயோ கேட்சா? கண்டிப்பா நல்ல பவுலிங், சூப்பரான பவுலிங். எனக்கு தெரிஞ்சு அவர் அங்க நிக்க வச்சு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். செம்மையா விக்கெட் எடுத்திருக்காருங்க. வெரி குட், நல்ல பாட்டா போடுங்கப்பா. ஓ லெக் சைட்ல ஒரு வைடு, அகலப்பந்து, எக்ஸ்ட்ரா ரன்ஸ். ஸோ ஏற்கனவே அடிக்க வேண்டியது ரொம்ப கம்மியான ரன் தான், எக்ஸ்ட்ராலாம் போடாதீங்க. பெரிய ஷாட்டுக்கே போயிருக்கலாமேப்பா. என்னப்பா கையை நல்லா ஃப்ரீ பண்ணி ஸ்கொயர் லெக்ல விட்டுருக்கலாம். ஒரு ஷாட்டு மிஸ் ஆயிடுச்சு. சிங்கிள் மட்டுமே. மச்சான் நான் தான் விட்டேன், நீ அடி. ஓ செருப்பு எடுக்க வந்தீங்களா? நான் கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வந்தாருன்னு நினச்சி. என்ன கையிலே வச்சுன்னு போறாரு? அறுத்துக்குச்சோ? அதான் நினைக்கிறேன். மொத்த கால் செருப்பு போட ஒரு புள்ள தான் பிறக்கும், உங்களுக்கு தெரியாதா? ஐயோ நல்ல ஒரு ஷாட் போட்டிருக்கலாம்ல மாம்சு. மூஞ்செல்லாம் கழிவு வராரு ஃப்ரெஷ்ஷா. காலையில இருந்து இருக்க நம்ம டீம் விளையாடுது. நானும் தான் இருக்கிறேன். நான் எடுத்துக்கோ.
இந்த போய் கழுவிட்டு ஒரு வர மகன் கழுவுது குத்தமாயா? என்ன விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம போனது தப்பு. okay. பால் பாரு, கிரிக்கெட் பாருங்க. சரி ஓகே, நீ போயிட்டு வா. சோப்புலாம் கிடையாது, இதுக்கே எவ்வளவு போடுன்னு போடாதில்ல. அழகு சொல்லுங்க மாமா. ஸ்கோர் மாம்சம் சொல்லியா, மாமான்னு சொல்லாதியா, ஒரு மாதிரியா இருக்குது. ஸ்கோர் 2 ஓவருக்கா? இன்னும் முடியல. இப்போ எவ்வளவு முடிஞ்சிருக்கா? முடியல 2 ஓவர். சோ அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கோவளம் ஸ்கோப் டீம் அடுத்த மேட்ச் விளையாட போறாங்க. விறுவிறுப்பா இந்த 2 கோவளம் அணிகளும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பார்வையாளர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 2 ஓவர் முடிவிட்ட 2 26. எத்தனை பந்துகளுக்கு எத்தனை ஓட்டங்கள் எடுக்க வேண்டும்? இதான முதல் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் இதான் ஃபர்ஸ்ட் ஆஃபா? செகண்ட் ஆஃப்ல எத்தனை? ஐயா சரி ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லுங்க சாமி, நானே இப்பதான் வந்தேன். இருங்க நான் சொல்றேன். இன்னும் 18 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். 18 பாலுக்கு 19 பேட்டிங்க்கு சாதகமான சூழ்நிலை நிலவுகின்றது. எத்தனை விக்கெட் விழுந்திருக்கு? 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ விழுந்திருக்குது. சோ எதுவும் நடக்கலாம். ஆமா, ஒரு விக்கெட் மட்டும் தான், ஒரு விக்கெட் தான் வந்திருக்கு. முத ஓவர்ல மாம்ச 20 ரன். ரெண்டாவது ஓவர்ல வெறும் 6 ரன் மட்டும் தான் இருக்காங்க. ஆட்டத்தை பாஸ் பண்ணலாம் பேஸ். அடுத்து ஒரு மேட்ச் இருக்கு, அதுவும் சாதா மேட்ச் இல்ல. ஆமா, நேற்றுக்கு நேரம் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகுது, அம்பையர் இன்னைக்கு டிலே ஆகுது. சோ முந்தா நேற்று 5:45 தான் வீட்டுக்கே போனோம், ஞாபகம் இருக்கா? அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், அது கப்புள்ஸுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு இங்க வந்து தர்ணா போராட்டம் பண்ணாங்க, அதனால டிலே ஆச்சு. அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏன் இங்க வராங்க, நம்ம வேலை ஏன் கெடுக்கிறாங்க? அது நம்ம உண்மைதான். ஓகே, 18 பாலுக்கு 19 ரன்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்னங்க பண்ணாரு அவரு? அவர் ஆக்சுவலி லெக் சைடு தட்டி உள்ள பார்த்தாரு. உளுந்து களி சொல்லுவாங்க, அந்த உளுந்து களி நான் அப்படி போட்டு அப்படி கிளறி விடுற மாதிரி விட்டாரு இல்ல? ஆமா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க அத. சூப்பர். ஆனா அவர் ஆட நினைச்ச இடம் லெக் சைடுன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாம். அசார் மாதிரி ரிஸ்ட்ல அத ஒரு ஃபிளிப் பண்ண பார்த்தாரு முடியல. சோ 17 பந்துகளுக்கு 18. ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. 6 கேட்சா? எனக்கு தெரிஞ்சு டிராவல் ஆவல பால். எஸ், ஒரே ஒரு ஓட்டம் தான், ஒழுங்கா படல மாம்ஸ். மேல பேட்டோட மேல் பகுதியில பட்டிருக்கு. கரெக்ட். அவர் இன்னும் கொஞ்சம் கிரீஸ்ல வந்து டீப்பா நின்னு ஸ்கொயரா அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். 6 ரன் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். சோ சேஞ்ச் ஆஃப் பேட் ஹியர். இவர் அதே மாதிரி தான் ஆட பாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு ரிஸ்ட் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். ஆமா, ரிஸ்ட் பேட்ஸ்மேன் தான் நினைக்கிறேன். ஒரு விதமான ஸ்டைலா விளையாடுறாரு. இவர்ல கிரிக்கெட் பால் விளையாடுனா அதுக்குள்ள பந்து பதம் பாத்துருமே. அப்படியா? ஆமா, இதுக்குள்ள ஸ்டிக் பதம் பார்த்து போயிடும். வெல் லெஃப்ட், நோ பால், டேஞ்சரஸ் டெலிவரி. நோ பால்னு தெரிஞ்சா ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாமே. எஸ், ஒரு ஓவருக்கு 2 பந்து தான் வீசணும். அது இந்த மாதிரி பந்து வீசவே கூடாது, பவுன்ஸ் மட்டும் தான் அலௌடு. சோ இல்லாத பந்துக்கு இலவச அடி கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா? வாப்பா யாரு இல்ல ஐயோ ஃப்ரீட் ரொம்ப ஃப்ரீட்டா? ஆமா, இல்லனா ஒரு அவ்வளவு தைரியமா 3வது 4வது ஸ்டெம்புல போய் விளையாடுவாரா? அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலா பேட்ஸ்மேன் நீங்களே அப்பீல் பண்ணோம், டீம் சொல்றதை கேட்கலாம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு பேரழகு சூர்யா மாதிரி குமிஞ்சுக்கினே போனாரு. அதுதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு எனக்கு. ஓ, நல்ல பாலுங்க. சோ இன்னொரு ஒரு ஓவர் டைட் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஓவர் டிஆர்எஸ் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. எதுக்காக தெரியல. வைடுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைடா நாட் வைடா? லெக் சைடு கேட்டிருந்தாங்க. லெக் சைடுல மேபி பாசிபிள் இருக்கு, வைடுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டிக்கு மேல போயிருந்தால் நாட் வைடு. ஆனா எனக்கு என்னமோ பாதி ஸ்டிக்குக்கு மேல போன மாதிரி தான் இருக்கு. சோ மேபி இருக்கலாம். டிஆர்எஸ் அங்க பாத்துட்டு இருக்காங்க. எஸ், அவங்க பாத்து. அது வரைக்கும் நீங்கள் பாத்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோவில் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமென்ட் சீசன்.
1 சீசன் 1. மாத்தி சொல்லட்டுமோ? ஆமா, நான் முன்னாடி முந்திக்கிட்டேன். ஓகே, பரவாயில்ல மாம்ஸ். ஓகே, சோ இதனோட கண்டினியூஷன் தான் ஜூன் 1, 2. அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்பால் மேட்ச் நம்மளோட இந்த பிச்சுக்கு பக்கத்திலேயே பாருங்க, அங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் 25, 26 நடக்குது. அதுவும் லைவ் டெலிகாஸ்ட். அதாவது நாளைக்கு அதாவது நாளைக்கு. எஸ், நாளைக்கு. அதனை தொடர்ந்து ஜூன் 1, 2 ஃபெஸ்டிவல், அதாவது கோவளத்துல ஒரு திருவிழா போல காட்சியளிக்க போது இந்த பீச். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரபலங்கள் பங்கேற்கக்கூடிய மியூசிக், டான்ஸ், அது மட்டும் இல்லாம குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கப்புள்ஸ் மற்றும் திருமணமானவர்கள் எல்லாருக்கும் ஃபன் கேம்ஸ். அந்த கேம் மட்டும் முடியாம பிரைஸ்களும் கொடுக்க போறாங்க. அப்படியா? ஆமா, அது உள்ளூர் மக்கள் மட்டும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் பங்கு பெறலாம். நீங்களும் தான். ஓகே, நான் வந்து குழந்தைங்க கேம்ல தான். கிளாசிக் கார்த்திக் ஒரு போரை தடுத்துட்டாரு. சூப்பருங்க கார்த்தி, அவ்வளவுதான். நீங்க தான் வின் இந்த மேட்ச். போங்க, நிச்சயமாக நீங்க தான் வின். எல்லார் மனசையும் நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நம்ம 2 பேர் மனசு தான் நினைக்கிறேன். அப்படிங்கிற? ஆமா ஆமா. நீங்க ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் என்னன்னா 31. இன்னும் பாத்தீங்கன்னா 16 அடிக்கணும் 12 பால்ல. ஓஹோ, 12 பாலுக்கு 16 ஏது என்ன நடக்கலாம். சோ கிரிக்கெட் இஸ் a funny game. ஆமா, கண்டிப்பா 2 டீமுமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவரை டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா பவுலிங் டீம், பேட்டிங் டீம் ரெண்டுத்துக்குமே இதுதான் டிசைடிங் ஓவர். எஸ், ஒரு வாட்டி நம்ம இப்படி தான் சொல்றோம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது டிசைடிங் ஓவர்ன்றோம், 3வது ஓவர் போடும்போது இல்ல இந்த மாதிரி ஒரு குரூஷியல் டைம், அதாவது 12 பாலுக்கு 16 ரன் வரும்போது சோ டிசைடட் ஓவர் தான் இது. கண்டிப்பா, நிச்சயமாக இந்த மாதிரி நேரத்துல நான் வந்து எஸ் சோ கொஞ்சம் வேகமா புஷ் பண்ணுங்க. வந்து நேரம் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலா நம்ம வந்து ஓவர் டைம் எடுத்துட்டோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அம்பையர்ஸ் ஃபார் யுவர் ரிமைண்டர், உங்களோட கவனத்திற்கு புஷ் பண்ணுங்க கேம். ஆக்சுவலா 4 மணிக்கெல்லாம் நம்ம இந்த அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். 4 மணிக்கெல்லாம் நம்ம பேக்கப் ஆகி ஃபேமிலி குழந்தை குட்டியை பார்க்க போயிருப்போம். எல்லாமே மாறி போய் நடக்குது. நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்ப, நான் என் வீட்டுக்கு என் பசங்களை பார்க்க போயிருந்திருப்பேன். ஏன் வைஃப்னு சொல்லுங்க, என்ன சொல்லணும், வைஃப்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. எங்க மாமாக்கு 3 கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்க இருக்கு. அப்புறம் என்னன்னு அவருக்கு தான் தெரியும். அப்புறம் சுப்பன சுந்தரி, அப்புறம் அந்த செருப்பு கதை ஏதோ பிரகான் நான் சொல்றேன்னு அது அப்புறமா தனியா சொல்லுவாரு. அதுல பர்சனல் மேட்டர் கேக்குறேன், சொல்லுங்க மறக்காம. அது தனியா சொல்லுவாரு. இன்ஸ்டா லைவ்ல போடுவோம். மைக்ல சொல்ல முடியாது. நாங்க இன்ஸ்டா லைவ்ல கூகுள் பே பண்ணி வாங்கிக்கோ. கூகுள் பேவா? ஆமா, கூகுள் பே பண்ணனும். ஆமா, கூகுள் பே பண்ணனும். கேட்சா? ஓய்யோ போறீங்க. ஐயோ, யாரே வெந்த பொண்ணல வேலை பாத்தி போற அதாவது கேட்ச் விட்டு போறீங்க. கேட்ச். எஸ், ஆஃப் கோர்ஸ். இது தேவையில்லாத ஒரு 4 ரன்கள். யா, சில நேரத்துல ஓடி வருவோம் அங்க இருந்து. இந்த டோர்னமெண்ட்ல ஓடி வருவோம், யாருமே ஃபில்டர் இருக்க மாட்டாங்க, வந்து நின்றோம், போரே போவாது. ஆனா அந்த ஃபில்டர் இருக்கிறாரு, அவர் பக்கத்திலே விழுந்து போட் போயிருக்கு பாருங்க. ஆமா, அதுதான் வந்து சொல்லுவாங்க ஏதோ ஒரு பாண்டிய நாட்டுக்கு வந்த சோதனையாடா இதெல்லாம். இது பாண்டிய நாடா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது பல்லவ நாடாச்சே. பல்லவ நாடுக்கு வந்த சோதனைன்றியா? சரி, ஓகே. ஓ, நோ பால். ஏன் எதுக்கு அப்படி நாங்க கேட்கல, வெளியில இருக்கிறவங்க கேக்குறாங்க. செக்கிங்கா? ஆமா, செக்கிங். அதாவது நீங்கள் அந்த பந்தை அழகா மெக்ரெட் போல போட வேண்டும். என்னது அக்பர் மாதிரி தூக்கின்னு வந்து சுவட்டி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. செக்கிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். பால் போடும்போது கை நேரா இப்படி வரணும். அதை விட்டுட்டு எல்போ மடக்கி நீங்க இப்படி அடிச்சீங்கன்னா கூடாது. அது பேர் தான் மாங்காய் அடிக்கிறது சொல்லுவோம். அந்த மாதிரி மாங்காய் அடிச்சா அது பேர் செக்கிங், நாட் அலவுட். ஸோ அது ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்பர் பவுலிங் போடுறவங்க திடீர்னு செக்கிங் அடிக்கணும்னு போட்டாங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. வராது. ஆமா, அப்போஸ் ஏன்னா அது வந்து மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. பவுலிங் போட எனக்கு ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கொடுக்கும்போது இப்படி நின்று இப்படி கையை வச்சு இப்படி போட்டு ஃபாலோ த்ரூ, இதை மட்டுமே என்ன 2 நாள் பண்ண வச்சாங்க. சோ சின்ன வயசுல அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டா செக்கிங் வாய்ப்பே இல்ல. எஸ், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இதெல்லாம் லட்டுங்க கண்ணா. 2வது லட்டு தின்ன ஆசையா? முதல் லட்டு 1, 2வது லட்டு 1. எனக்கு ஒரு முக்கியமான அழைப்பு வந்திருக்கு மாம்ஸ். போங்க ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்கோப் டீம். அடுத்தபடியா நீங்க விளையாட போறீங்க. நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட் கேப்டன். ஆல் தி பெஸ்ட். வாங்க, அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஸ்கோப் டீம் இப்பொழுது ஆடுகளத்திற்குள் செல்ல இருக்கின்றவர்கள். டாஸ் போட போயிட்டீங்களா?
ஆமா அதுவும் கரெக்ட். அதுக்கு முன்னாடி பேஸ் போட்டணும் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே ரைட். உங்க மனசுக்குள்ள மரண பீதி எங்களுக்கு தெரியுது. ஏன்னா பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்திருக்காங்க. இந்த பீதி எல்லாம் மறைச்சிட்டு எங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களான்னு பாப்போம். வாங்க வாங்க வாங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது சூரிய வம்ச படம் பாக்குற மாதிரி இருக்குதுங்க. எல்லாம் ஒத்துமையா இருக்கும்போது ஆர்சிபி பேரை சொல்லி தோத்துட்டு போறீங்க. யோ போகியா, நல்ல நேரத்தில் எதெல்லாம் பேசணும் தெரிய மாட்டேங்குது. ஆர்சிபியா ஆர்சிபி. ஹரி அவன் பாரு இந்த நேரத்தில் ஆர்சிபி ஆர்சிபின்றான். யாரு? அதான் அவன் தான். ஏன் போனான் அவன் தான். யாரு? என்னுடைய நினைவுகளை தூர்வாரி எடுப்பதில் ஜேசிபி. எஸ். அவனிடம் தோற்பதில் நான் ஒரு ஆர்சிபி. எஸ் ஆஃப் கோர்ஸ். அந்த மாதிரி சொன்னாதான் என்ன திருந்துவான். அது கூட பரவாயில்ல. இன்னொன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? என்னன்னு? ஈசாலா கப்பு, ஈசாலா கப்பு, லாலி பப்பு. அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கணும். சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறத தாண்டி நீங்க தான் பண்ணீங்க. ஆக்சுவலா நேத்து கிரிக்கெட் எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் தெரியலையே. ரம்பாவா? என்ன பேரு? மாம்சே உங்க பையன் தானே அது? எஸ் வந்துட்டானா? வந்துட்டான்னு நினைக்கிறேன். எஸ் மோட் பாஸ். யா முடி எடுத்தாச்சு அவனுக்கு. சோ ஸ்கோர் சொல்லுங்க அழகண்ணா. ஸ்கோர் எவ்வளவு வந்துச்சு ப்ரோ? 4 ஓவருக்கு ஸ்கோர் ஸ்கோர் ப்ரோ ஸ்கோர் ஸ்கோர் சொல்லுங்க. ஓயிடுங்க ஓயிடுங்க. எங்களால அடிச்சலாம் எடுக்க முடியும் இந்த நேரத்தில். நீங்களே எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்றாரு. இன்னும் 3 ரன் தான் அடிக்கணும். என்னங்க ஸ்கோப் டீம் அப்படியே கோச்சிட்டு எங்கேயோ போகுது? அவங்க கோச்சின் போலங்க. அவங்க கோச்சை மீட் பண்ண போயிருக்காங்க. ஓ கோச்சை மீட் பண்ண போயிருக்காங்களா? ஓகே ரைட். இன்னும் 3 ரன்கள் மட்டுமே தேவை. நாலு தாங்க நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பாத்தீங்கன்னா கோல்டன் ஹார்ஸ் பி டீம் இந்த மேட்சை சிறப்பா வெற்றி பெற்றிருக்காங்க.